தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியினுடைய வாக்குகள் எண்ணும் மையத்திற்கு முன்பாக தான் இன்று இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கின்றோம். தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தமட்டில் 14,58,000 வாக்காளர்கள் வாக்களித்துள்ளார்கள். 1628 வாக்குச்சாவடி மையங்களில் இந்த வாக்குகள் பதிவு செய்யக்கூடிய வேலை நடந்தது. இந்த வாக்குப்பட்டிகள் அனைத்தும் இப்பொழுது தூத்துக்குடியில் உள்ள பொறியியல் கல்லூரி, அரசு பொறியியல் கல்லூரியில் வைக்கப்பட்டுள்ளது. இது பாதுகாப்பாக சுமார் 1.5 மாத காலமாக பாதுகாக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் தான் இன்றைக்கு வாக்குகள் எண்ணும் பணியானது இன்று துவங்கப்பட உள்ளது. இந்தியாவில் சுமார் 7 கட்டமாக இந்த தேர்தலானது நடைபெற்றது. இந்த தேர்தலுடைய முடிவுகள் இன்னைக்கு வந்து இந்த தேர்தலுக்குடைய வாக்குகள் எண்ணும் பணியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நடைபெறுவதற்காக அதற்கான ஆயத்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இதற்காக தூத்துக்குடியில் அந்த பொறியியல் கல்லூரி முன்பாக போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். சுமார் 2000க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளார்கள். இதற்காக ஆங்காங்கே, அதாவது 3 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. வருகிற அனைவரையும் சோதனை போட்டு அவர்களிடம் அதாவது அவர்கள் கொண்டு வருகின்ற பாஸ்களை எல்லாத்தையும் செக் பண்ணி அவர்களிடம் அதனுடைய சோதனை செய்துதான் உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். அவர்களுடைய செல்போன் எதுவும் உள்ளே அனுமதிக்கப்படுவதில்லை. செல்போன் அனைத்தையும் அவர்கள் பெற்றுக்கொண்டுதான் அனுப்புகின்றார்கள். மேலும் அவர்களை சோதனை செய்து அனைத்து சோதனைகளையும் செய்யப்பட்டு தான் அனைவரையும் உள்ளே அனுப்பப்படுகிறார்கள். மேலும் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் அந்த வாக்குகள் எண்ணும் பணிக்காக அந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் மற்றும் அனைத்து துறை அலுவலர்களும் இந்த பணிக்காக ஈடுபடுத்தப்பட உள்ளார்கள். இவர்கள் அனைவரும் ஆங்காங்கே அந்த அவரவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணிகளை செய்து வருகிறார்கள். மேலும் அந்த வாக்குகள் எண்ணும் இடத்தில் சுமார் 16 டேபிள்கள் போடப்பட்டு அந்த டேபிள்களில் வைத்துதான் அந்த வாக்குகள் எண்ணப்படுகிறது. அனைத்து டேபிள்களிலும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு அனைத்தும் வாட்ச் பண்ணப்படுகிறது. இதுபோக அனைத்து சட்டமன்ற தொகுதிக்கும், அதாவது தூத்துக்குடியில் மொத்தம் 6 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. அந்த 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் 2 வீடியோகிராஃபர்களும் அதில் மேலும் கூடுதலாக நியமிக்கப்பட்டு அவர்களும் தங்களது பதிவுகளை, அதாவது அங்கு நடைபெறுகிற முழு நிகழ்வுகளையும் பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். தேர்தல் பார்வையாளர் வந்தார். அவரும் முழுமையாக நேற்றிலிருந்து அனைத்து பணிகளையும் பார்வையிட்டு அனைத்து பணிகளும் செவ்வாக செய்யப்பட்டுள்ளதா என்பதையும் மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான லட்சுமிபதி தலைமையில் தேர்தல் பார்வையாளரும் இந்த இடத்தில் இருந்து அனைத்தையும் பார்வையிட்டு நேர்த்தியாக செய்துள்ளார்கள். இன்னும் வாக்குகள் எண்ணும் பணி துவங்கப்படவில்லை. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வாக்குப்பெட்டிகள், அதாவது போஸ்டல் ஓட்டு எனப்படுகிற தபால் வாக்குகள் அனைத்தும் பத்திரமாக பாதுகாக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்தது. அந்த தபால் ஓட்டுகள் இப்பொழுது அங்கிருந்து கொண்டு வரப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த தபால் ஓட்டுகள் இப்பொழுது வந்தவுடன் அவற்றை 8 மணிக்கு சரியாக ஓபன் பண்ணி அந்த தபால் ஓட்டுகளை எண்ண உள்ளார்கள். அதற்கு பிறகுதான் அந்த இவிஎம் மிஷின்களில் உள்ள வாக்குகள் அனைத்தும் எண்ணப்பட உள்ளது.